பசுமை விவசாய உலகம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் MDM 5D சாஃப் கட்டர் ப்ளஸ் பல்வரைசர் அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். MDM நிறுவனத்தின் நிறுவனர் நந்தினி மேடம் நம்ம கூட இருக்காங்க. அவங்ககிட்ட எல்லா டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மேடம் வணக்கம். வணக்கம் மேடம். ஒவ்வொரு துறையிலையும் வந்து இப்போ நம்ம எல்லாத்துக்குமே ஃபோன்லேருந்து எல்லாமே அட்வான்ஸ் போயிட்டு தான் இருக்காங்க. இப்போ MD 5DMக்கான தேவை எங்கேருந்து வந்தது? எதுக்காக இந்த மாதிரி ஒன்று தயாரிச்சிங்க? MDM 5Dன்றது இப்போ நாங்கள் புதுசாக லான்ச் பண்ணியிருக்கிற மாடல். இது வந்து வேர்ல்ட்ஸ் ஃபஸ்ட்டு 5-in-1 மாடல்னு சொல்லலாம். ஏன்னா இந்த மாடல் யூஸ் பண்ணி 5 வகையான யூசேஜஸ் பண்ணலாம். சாஃப் கட்டர், பல்வரைசர், ஃபீட் மிக்சர், ஷ்ரெட்டர், சைலேஜ், இது எல்லாத்துக்குமே வந்து இந்த மாடலை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே மேடம். ஃப்ளைவீல், ஹரிசாண்டல், ப்ளோயர் அதுக்கும் இதுக்கு என்ன ஒரு வித்தியாசம்? ஸோ அதிலிருந்து நீங்கள் இதில் என்ன அட்வான்ஸாக பண்ணியிருக்கீங்க? மல்டிபர்பஸ் மாடல் வந்து எங்கள் கம்பெனிக்கு ஒன்றும் புதுசு இல்லை. ஏன்னா நாங்கள் ஸ்டார்டிங்லேயே வந்து மல்டிபர்பஸ் சாஃப் கட்டர் ஒரு 5 years முன்னாடியே பண்ணியிருந்தோம். ஆனால் அதில் என்ன வந்ததுன்னா, சாஃப் கட்டர் நல்லா இருந்தது, பல்வரைசரில் நிறையா ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு இருந்தது. சின்னதாக இந்த மாதிரி பவுடர் அரைக்கலை. ஸோ நிறைய சின்ன ப்ராப்ளம்ஸ் வந்து நிறைய ஃபேஸ் பண்ணோம். அப்போ வந்து நாங்கள் நிறைய டைம் எடுத்துக்கிட்டு ஒரு கிட்டத்தட்ட R&Dக்கே நாங்கள் ஒரு 2 years எடுத்துக்கிட்டோம். ஸோ எந்த கம்ப்ளைண்ட்ஸுமே வரக்கூடாது, இந்த மாடலில் வந்து 5 வகை யூஸுமே வந்து கரெக்டாக நடக்கணும் அப்படின்னு நாங்கள் டைம் எடுத்து இந்த மாடல் லான்ச் பண்ணியிருக்கோம். இதோட டெஸ்டிங்கும் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னா, எங்களோட எக்ஸிஸ்டிங் சாஃப் கட்டர் மாடலையும் இதில் சாஃப் கட்டரையும் ரெண்டுத்தையும் ஒன்றா ரன் பண்ணி, அதே மாதிரி பல்வரைசர் தனியாக ஒரு மாடல் எடுத்து இந்த MDM 5Dயோட பல்வரைசரை ரன் பண்ணி, ஸோ அந்த மாதிரி பேரலாக டெஸ்டிங் பண்ணி தான் நாங்கள் வந்து இந்த மாடலை சக்ஸஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இந்த மாடலும் சக்ஸஸ்ஃபுல்லாக லான்ச் ஆகிருக்கு. இப்போது யாருக்கெல்லாம் இந்த மாடல் அவசியமாக இருக்குங்க மேடம்? எல்லா பண்ணைகளுக்கும் இது தேவைப்படும். இப்போ மாட்டு பண்ணை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாட்டு பண்ணைக்கு வந்து கண்டிப்பாக வந்து சாஃப் கட்டர்ன்றது கம்பல்சரி தேவையாக இருக்கும். அதே மாதிரி அவங்க வந்து தானியங்கள் கொடுக்கும்போது வெளியில் அரைச்சதாக வாங்கினாங்கன்னா அது நிறைய கலப்படம் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி அவங்களே சில பண்ணைகள் அரைச்சிக்கிறாங்க. அப்படின்றப்போ வெளியே எடுத்துகிட்டு போய் அரைச்சிட்டு வந்து அவங்க கொடுக்கணும். அதை பல்காக அவங்க வச்சு ஸ்டோர்லாம் பண்ண முடியாது. அடிக்கடி அரைச்சிட்டு வந்து தர மாதிரி இருக்கும். பல்காக அரைச்சி வச்சுருந்தா அதில் வந்து செல்லு பிடிக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அப்படியும் பண்ண முடியாது. இப்போது உள் பகுதியில் இருக்கிற மாட்டு பண்ணைகளாக இருந்தால் அவங்க வெளியே டவுன்லேயோ இல்லை மில் எங்கே இருக்கோ அங்கே போய் அரைச்சிட்டு வரணும். ஸோ டிரான்ஸ்போர்ட் காஸ்ட்டு, அரைக்கிற கூலி, அதெல்லாமே வந்து அவங்க இந்த ஒரு மிஷின் ஃபார்மில் வச்சுக்கிட்டு அவங்க இதையே வந்து பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி ஆட்டு பண்ணைக்கும் இது எப்படி யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, தண்டு பெருசாக இருக்கிற பட்சத்தில் இது குறுக்காவும் வெட்டும், சின்னதாக வெட்டும். அப்போது ஆட்டு குட்டிக்கு கூட வந்து அவங்க இந்த மிஷின்லேருந்தே அரைச்சி கொடுத்துக்கலாம். கோழி பண்ணைக்கு பார்த்தீங்கன்னா கோழி பவுடராக சாப்பிடாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இதில் வந்து அவங்க செமி கிரைண்டட் பண்ணிக்கலாம். செமி கிரைண்டடாக பண்ணி கோழிக்கு ஃபீட் பண்ணி. ஓகே மேடம். இப்போ செமி கிரைண்டடுக்கும் அப்புறம் ஃபுல் கிரைண்டடுக்கும் வந்து என்ன ஒரு டிஃப்ரெண்ட் அரைக்கணும்? இதில் ஜல்லடை நாங்கள் கொடுத்துருப்போம். அதில் வேரியேஷன் இருக்கும். அது எது வேணுமோ அவங்க அதில் மாற்றி அவங்க ஃபீடு ரெடி பண்ணி கொடுத்துக்கலாம். ஓகே மேடம். அதே மாதிரி புண்ணாக்கு வந்து ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை. டேரெக்டாக இதிலே போட்டு அரைச்சி அவங்க வந்து ஃபீட் பண்ணிக்கலாம். ஓகே மேடம். ஸோ நானும் வந்து புண்ணாக்கெலாம் வந்து கோழிக்கு ஊற வைக்கிறதுக்குலாம் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். ரொம்பவே உங்களோட தகவல் ரொம்ப நல்லா இருக்குது. அடுத்து சைலேஜுக்கும் வந்து இந்த மாடல் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சைலேஜ் இதில் பண்ணலான்னு சொல்லியிருந்தீங்க. சைலேஜ் எப்படிங்க மேடம்? பசுந்தீவனத்தை வந்து ஒரு வருஷம் ஃபுல்லாக ஈவனாக வச்சுருக்கணும்னா இப்போ சைலேஜ் ப்ராசஸ் கண்டிப்பாக தேவைப்படும். இதுதான் இப்போ விவசாயிகளோட ஃப்யூச்சராக இருக்கும். இந்த மிஷினை யூஸ் பண்ணி அதையும் வந்து பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து ஃபீடு மிக்சர் வந்து எதுக்கு தேவைப்படுது அப்படின்னா, இப்போ பல வகை தானியங்கள் அரைச்சிட்டு வரும்போது, பருத்தி கொட்டை, புண்ணாக்கு, மக்காச்சோளம் இதெல்லாம் அரைச்சிட்டு வரும்போது சில இதெல்லாம் பருத்தி கொட்டை மேலே வந்து நிற்கும். ஸோ ப்ராப்பராக வந்து மாடுகள் வந்து மேலே இருக்கிறத சாப்பிட்டுடும். ஃபுல் எல்லா நியூட்ரியன்ஸும் வந்து எல்லா மாட்டுக்கும் போகும்னு சொல்ல முடியாது. ஸோ அப்போ இதில் போட்டு அரைக்கும் போது இது ஈக்குவல் ரேஷியோவில் வந்து அரைச்சி கொடுத்துரும். அப்போது நியூட்ரியன்ஸ் வந்து அவங்க எதுக்காக யூஸ் பண்ணுறாங்களோ அது எல்லா மாட்டுகளுக்கும் அளவாக போய் கரெக்டாக சேர்ந்துடும். அடுத்து ஷ்ரெட்டர் எங்கே பயன்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் எல்லா பண்ணைகளும் தென்னை மரம், தென்னை மட்டை அதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்து நிறைய வேஸ்டேஜ் இருக்கும். ஏன்னா மக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அதே இந்த இதில் போட்டு அந்த குச்சியை போட்டு வெட்டிக்கிட்டாங்கன்னா அது ஈஸியாக சீக்கிரமாக மக்கிரும். வேஸ்டேஜஸ் எல்லா ஃபார்ம்ஸ்லேயும் ரொம்ப கம்மியாயிடும். மேடம் இதோட ஸ்பெசிஃபிகேஷன் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். 2.5 HP மோட்டார், சிங்கிள் ஃபேஸு. 3 ஃபேஸ் வேணும் அப்படின்னா 3 HP மோட்டார் போட்டுக்கலாம். இதில் நாங்கள் வந்து இன்புட் கேப் பார்த்திங்கன்னா நாங்கள் 4 inch வச்சுருக்கோம். இந்த மோட்டார் கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 1440 RPM. இந்த கட்டிங் RPM பார்த்திங்கன்னா 2200 ஹை ஸ்பீடு. ஓகே மேடம். அதே மாதிரி இது பார்த்திங்கன்னா 1 ton per hour கெப்பாசிட்டி, கட்டிங் கெப்பாசிட்டி. இதே க்ரீன் ஃபாடராக இருந்தால், இதே வர தீவனமாக இருந்தால் வந்து ஒரு 200 to 300 kgs கம்மியாக இருக்கும். ஓகே. இதோட கிரைண்டிங் கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 140 kgs per hour. ஓகே மேடம். எல்லாம் ஒவ்வொரு தானியத்துக்கு ஏற்ற மாதிரி டைம் வந்து டிஃபர் ஆகும். ஆமாம். ஓகே மேடம். இது இவ்வளோ நேரம் வந்து இந்த சாஃப் கட்டரோட யூசஸ் எப்படிலாம் பயன்படுத்தலாம், என்ன ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே சொன்னீங்க. எந்த ஒரு சாஃப் கட்டராக இருந்தாலும் மெயின்டெனன்ஸ்க்கு க்ரீஸ் ஆர் ஆயில் அப்ளை பண்ணணும்.
அப்படி பண்ணால் தான் ரெகுலராக வந்து அது ஃப்ரீயாக ரன் ஆகும். MDM 5Dயில் என்னென்ன மெயின்டெனன்ஸ் பண்ணணும்? எங்கள் கம்பெனியில் இருக்கிற மிச்ச மாடல்ஸ்க்கும் MDM 5Dக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, இது வந்து வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ மாடல். இதிலே நாங்கள் செல்ஃப் லூப்ரிகேட்டட் டெக்னாலஜி கொடுத்துருக்கோம். அதனால் இதில் இந்த ஆயில் ஊற்றுறது, க்ரீஸ் பண்ணுறது எதுவுமே தேவையில்லை. மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ மாடல் MDM 5D. ஓகே மேடம், பிளேடோட லைஃப் பற்றி சொல்லுங்கள். இந்த பிளேடு வந்து அவ்வளோ சீக்கிரம் தேயாது. நார்மல் மாடலை விட இது வந்து இன்னும் ஜாஸ்தி லைஃப் வரும். அப்படியே இது ஏதாவது தேஞ்சிருச்சு இல்லை ஏதாவது மாற்றணுன்னா சாணம் பிடிக்கிற இடத்துல கொடுத்து அவங்க ஷேர் பண்ணிவிட்டு மாட்டிக்கலாம். ஓகே மேடம், நெக்ஸ்ட்டு வந்து 2200 RPM சொல்லியிருந்தீங்க. ஸோ வைப்ரேஷன் எந்த அளவுக்கு இருக்கும்? இதில் நிச்சயமாக வைப்ரேஷன் வராது. அதை மாதிரி தான் நாங்கள் மாடலே வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். இப்போது சாஃப் கட்டருக்கும் பல்வரைசரை யூஸ் பண்ணுறதுக்கு எப்படி இதை மாற்றணும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இதை வந்து இது ரிமூவ் பண்ணணும். இதை ஈஸியாக ஹேண்டில் ரிமூவ் பண்ணுற மாதிரி ஈஸியாக தான் கொடுத்துருக்கு. கையிலேயே திருப்பிக்கலாம். இது திருப்பிக்கிட்டு அந்த வாசரை எடுத்து விட்டுட்டு ஈஸியாக வந்துடும். பண்ணிவிட்டு இது இப்படியே எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறம் இதில் பார்க்கும்போது இதில் ஒரு போல்ட் இருக்கும். இப்போ என்ன இருக்குன்னா சாஃப் கட்டிங் பர்பஸ்க்காக பிளெயின் இது நம்ம கொடுத்துருக்கோம். அப்போ இது வந்து சாஃப் கட்டிங்காக யூஸ் பண்ணுறது. இப்போ நமக்கு இது பல்வரைசர் மாற்றணும் அப்படிங்கும்போது நமக்கு அது 1 mm 2 mm நம்மளோட குரோனியாக வேணுமா மாவா வேணுமான்றதை பொறுத்து அதை மாற்றணும். அப்போ என்ன இதை மட்டும் மாற்றணும். இதை சிம்பிளாக வந்து நம்ம ஸ்பேனர் யூஸ் பண்ணி இந்த போல்ட்டை கழட்டிக்கலாம். இப்போ நம்ம 2 mm போடுறோம். இதை வந்து நல்லா டைட் வச்சுக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு வந்து இது கரெக்டாக சீட்டிங்லாம் ப்ராப்பராக ஆகும். நமக்கு வந்து இந்த ஜல்லாடைக்கு தகுந்த மாதிரி அரைச்சி வரும். இல்லை அப்படின்னா சைடில் கேப் இருக்கும்போது உங்களுக்கு வந்து குரோனியாக இல்லை இதோட கொஞ்சம் பெரிய சைஸ் வர்றதுக்கு அந்த கேப்பில் வந்து அரைக்காமையே கீழே வந்துடும். சார், இதே ஜல்லாடையை யூஸ் பண்ணி நம்ம சாஃப் கட்டரை யூஸ் பண்ணோம்னா என்ன ஆகும்? அதாவது இப்போ நமக்கு ப்ளோயர் டைப் அப்படின்றதுனால நமக்கு அந்த ஏர் வந்து கண்டிப்பாக தேவைப்படுது. அந்த ஏர் ப்ரெஷரில் தான் ப்ளோயர் மேலே வருது. அப்போ இது கொடுக்கும்போது அந்த ப்ரெஷர் வந்து கிடைக்கிறது இல்லை. அதனால் பிளெயின் யூஸ் பண்ணும்போது தான் நல்ல எஃபிஷியன்சி வந்து அச்சீவ் பண்ண முடியுது. ஓகே சார். இது சாஃப் கட்டர் அப்படின்னா இதை வந்து நம்ம வந்து இதை வந்து ஈஸியாக கையில் வந்து லூஸ் பண்ணிவிட்டு ஓகே ஸோ இப்படி எடுத்துட்டோம் அப்படின்னா சாஃப் கட்டிங் வெட்டிட்டு இது வழியாக நமக்கு ப்ளோயர் வழியாக போயிடும். அதே மாதிரி பல்வரைசர் அப்படின்னா இந்த பிளேட்டை நம்ம இன்சர்ட் பண்ணணும். பிளேட்டை இன்சர்ட் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கு சீட்டிங்க்காக தான் இங்கே ஒரு சீட்டிங்க்குன்னே ஒரு வாசர் ஒன்று கொடுத்துருக்கு. ஸோ இங்கே சீட் ஆகிற மாதிரி ஸோ வச்சுட்டு நம்ம வந்து டைட் பண்ணிடலாம். ஏன்னா அந்த வாசர் இல்லை அப்படிங்கும்போது வைப்ரேஷனில் வந்து இது லூஸ் ஆகிறதோ இல்லை இது பண்ணுறதோ அந்த மாதிரி இருக்குது. இந்த வாசர் கொடுக்கும்போது நமக்கு சீட்டிங் வந்து ப்ராப்பராக ஆகும்போது இது கம்ப்ளீட்டாக இது வந்து லாக் ஆகிக்குது. இது லாக் ஆகும்போது எந்தவித வந்து பல்வரைசிங்கில் பவுடர் லீக்கேஜும் இந்த வழியாக வர்றது கிடையாது. இப்போ நம்ம உள்ளே இது எப்படி க்ளோஸ் ஆகுது ஓப்பன் ஆகுதுன்றதையும் பார்த்துடலாம். மேடம், இந்த ப்ராடக்ட்டை எப்படி வாங்குறது, வாரண்டி அண்ட் சர்வீஸ் டீட்டெயில்ஸ் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இதுக்கு வந்து 1 year வாரண்டி கொடுத்துருக்கோம். இதை எப்படி வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணோன்னா இந்த வீடியோலையோ இல்லை டிஸ்கிரிப்ஷன்லேயோ ஒரு நம்பர் இருக்கும். அந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா வந்து அவங்க எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லிடுவாங்க. ப்ராடக்ட்ஸை பற்றி, எப்போ அவைலபிலிட்டி பற்றி, எப்போ அவங்களுக்கு கிடைக்கும் என்னன்றது எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லிடுவாங்க. ஸோ அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணால் மிச்ச டீட்டெயில்ஸ்லாம் கிடச்சிடும். ஆர்டரும் ப்ளேஸ் ஆகிடும். சர்வீஸும் அதே மாதிரி MDMல வந்து கஸ்டமர் கேர் நம்பர் இருக்கும். எந்த ஒரு சர்வீஸோ இல்லை ஏதாவது ஒரு ஸ்பேர்ஸ் வேணும்னாலும் கஸ்டமர் கேர் நம்பருக்கு அவங்க கால் பண்ணாங்கன்னா அடுத்து என்ன விவரம்னு அவங்களுக்கு தெரிஞ்சிடும். இதோட ப்ரைஸ் மேடம்? ப்ரைஸ் வந்து இப்போ வந்து 30% சப்சிடி, கம்பெனி சப்சிடி கொடுத்துட்ருக்கோம். ப்ரைஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன்லையோ இல்லை வீடியோலையோ வந்து ஸ்பெசிஃபை ஆகிருக்கும். ஓகே மேடம், ரொம்ப நன்றி மேடம், நிறைய தகவல் பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி சார்.